கதிர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி பாசிச முகத்தை தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த கட்சி பண்ணுற அயோக்கியத்தனமும் அதோட தாயமைப்பான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட பாஜக எல்லா துறையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அது பண்ணுற அயோக்கியத்தனம் நாளுக்கு நாள் எச்சா போயிட்டுருக்கு. நம்ம ஏன் இவ்வளோ தூரம் அவசரமாக பேசுகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்குது. நம்ம என்னன்னா, பீகாரில் தேர்தல் நடக்க போகுது, வர அக்டோபர் நவம்பரில் நடக்க போகுது. அதை குறித்து என்ன பண்ணுறாங்கன்னா, பீகாரில் நம்ம எப்படி தோற்றுருவோம், மக்கள் நம்மளுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த பாரதிய ஜனதாவானது என்ன பண்ணியிருக்குதுன்னா, அதாவது ஓட்டு போட்டால் தானே நீ என்னை வீட்டுக்கு அனுப்ப முடியும், உன் ஓட்டையே தூக்குறம்பாருன்னு சொல்லி, அதாவது பிற்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், கருத்து வேறுபாடு, பாஜகவின் கொள்கைகள், அதோட பொருளாதார கொள்கைகள் கருத்து வேறுபாடு உள்ள மக்கள், தலித் மக்கள், இஸ்லாமியர் மக்கள், இவங்க வாக்குகளை எல்லாம் குறி வச்சு 65 லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த டைம் தேர்தல் ஆணையம் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக தோத்துரும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல எந்த பிராடுத்தனத்தை பண்ண முடியாது, இவிஎம் ஹேக்கும் பண்ண முடியாது, வாக்காளர்களை கொண்டு குப்புன்னு இறக்கவும் முடியாது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. அதனால் நம்ம லீகலாகவே நம்ம கையில் வச்சிருக்கிற நம்மளுடைய பாடியான எலெக்ஷன் கமிஷன், அதுவும் நம்ம கட்சியில் ஒரு அணி தானே, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லாயர் அணி இருப்பாங்க, வக்கீல் அணி இருக்கும். பாரதிய ஜனதாவில் மட்டும்தான் ஜட்ஜுகள் அணி இருக்கிறாங்க. நீதிபதிகள் அணியை வச்சு பாரதிய ஜனதா தனக்கு உண்டான தீர்ப்பை எல்லாம் வாங்கிட்டு இருக்குது. அது மாதிரி தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய தேர்தல் ஆணைய அணியா மாத்திருச்சு பாஜக. அதையே நம்ம போன எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் பார்த்துருப்போம். அதாவது தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜு, அதாவது உச்சநீதிமன்ற ஜட்ஜு, அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் இவர் பிரதமர், 3 பேர் சேர்ந்து எடுக்கணும். அதில் கூட என்ன பண்ணுறோன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கி விட்டுட்டு எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், அப்புறம் பிரதமரோட கேபினெட்டில் இருக்க அமைச்சர், அப்போ 2க்கு 1 அப்படிங்கிற ரேஷியோவில் கொண்டு போயிட்டாங்க. 2 பேர் மெஜாரிட்டி வின்ஸுங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா பிரதமர், அவர் கீழே கேபினெட் அமைச்சர் பாஜகவுக்கு எந்த காலத்திலும் எதிராக போக மாட்டாரோ, அப்போ எதிர்க்கட்சி தலைவர் கருத்து எடுபடாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜனநாயக படுகொலையை பாரதிய ஜனதா போன தேர்தலில் போய் நிகழ்த்துச்சு. இந்த டைமும் அதே மாதிரி நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எல்லாம் கடைசியில் ஆனதுக்கப்புறம் இந்த பாசிச பாரதிய ஜனதா என்ன பண்ணுதுன்னா, உன் வாக்கையே நீக்கிறம்பாருன்னு சொல்லி 65 லட்சம் பேர்த்தை இன்னைக்கு நீக்கி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அதில் 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, 7 லட்சம் பேர்த்துக்கு 2 இடத்துல ஐடி ஆட் ஆகிருக்குது, மீதம் உள்ளவங்க நிரந்தரமாக இந்த ஏரியா விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படிங்குது. நிரந்தரமாலாம் அவங்க காலி பண்ணி போகல. இந்த பாசிச பாரதிய ஜனதா ஆள்ற மாநிலத்தில் வேலை வாய்ப்பு, அமைதியின்மை எதுவுமே இல்லை, மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லைங்கிறனால அந்த மக்கள் பொழப்ப தேடி தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானான்னு இங்கே கூட்டமாக வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க தேர்தலப்போ ஓட்டு போட்டு நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் இந்த பாரதிய ஜனதா என்ன பண்ணியிருக்குது, அந்த மக்கள் வாக்குகளை, இஸ்லாமியர் வாக்குகளை, தலித் மக்கள் வாக்குகளை, இங்கே எம்பிசின்னு சொல்கிற மாதிரி பீகாரில் இபிசிம்பாங்க, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கேஸ்ட்னு, அவங்க ஓட்டுகளை எல்லாம் நீக்கி விட்டுருக்குது. இதைத்தான் நேற்று முதலமைச்சர் என்ன பண்ணார், பாரதிய ஜனதா மிகவும் பிற்படுத்தப்பட்ட கருத்து வேறுபாடு கொண்ட சமூகங்களின் வாக்குகளை நீக்கி விட்டுருக்கு, இது கடுமையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு முதல்வர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே இருக்க அடிமை எடப்பாடி இதை பற்றி வாயே திறக்காம அமைதியாக உட்காந்துருக்காரு. இவர் தான் தமிழ்நாட்டு உரிமையை மீட்பாராமா, யார் கூட சேர்ந்து, தமிழ்நாட்டையே நாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அமித்ஷா கூட சேர்ந்து. ஸோ அமித்ஷா வீட்டு கதவை தட்டுனா தான் தமிழ்நாட்டோட பிரச்சனை தீருங்கிறாரு. அமித்ஷா வீட்டு கதவை தட்டி இவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்டாரு, நீட்டு விளக்க வாங்கிட்டாரா? ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாத எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் ஆட்சி அமைச்சு அதை சரி பண்ணிடுவேன், இதை சரி பண்ணிடுவேங்கிறாரு. இவர் 4 ஆண்டு ஆட்சியில் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஆட்சியில் தான் கடுமையான சங்கித்தனங்கள், சங்கி அதிகாரிகள் அரசு இயந்திரத்துக்குள்ளே ஊடுருவுனதெல்லாம் நடந்திருக்குது. இவர் ஆட்சி காலத்தில் எதுவுமே சொல்லாமல் பாஜக நீட் இடத்துலலாம் கையெழுத்து போட்டனால தான் உதயமின் திட்டம் பல்வேறு பிரச்சனைகள், இப்போ சொத்து வரி ஏறி இருக்குங்கிறாங்களே, இதுக்கு யார் காரணம்னா அதிமுக தான் காரணம். ஏன்னா கோவிட் டைம், ஃபஸ்ட்டு கோவிட் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போது எடப்பாடி ஆட்சியில் சத்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கோவிட் டைமில் நிறைவேற்றினாங்க. அது என்னன்னா, எஸ்பி வேலுமணி அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர், இந்திய அளவில் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், இந்த லோக்கல் பாடி இந்த செல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அந்த அமைச்சர் ஒரு திட்டம் போடுறாரு, அதாவது இதுக்கெல்லாம் நிதி வேணும், அதுக்கு வரியை உயர்த்தி விடணும் அப்படின்னு. இதுக்கு ஆதரவு கொடுத்த கட்சி அதிமுக. கொடுத்துட்டு 2020-21 விட்டுருங்க, 22-23 இது நிறைவேற்றப்படுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ என்னன்னா, 21 நம்ம தோத்து போயிடுவோம், நம்ம திரும்ப ஜெயிக்க மாட்டோம், அடுத்து உட்கார்ந்ததுக்கப்புறம் 1 வருஷத்தில் அடுத்த ஆட்சி தான் இதை நிறைவேற்றுச்சு அப்படின்னு பழியை தூக்கி போடலான்னு ஒரு அசிங்கமான வேலையை செஞ்சுட்டு வந்ததே இந்த அடிமை அதிமுக தான். சொத்து வரி ஏறினதுக்கு இவங்க தான் காரணம், நீட்டு வந்ததுக்கும் இதே பழனிசாமி தான் காரணம், அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் தமிழர் இல்லாத யார் வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி
சைன் போட்டதுக்கு இதே அதிமுக தான் காரணம். ஸோ தன்னுடைய ஆட்சியில் எல்லா நாசகார வேலையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி குரூப்பு. எதுக்குன்னா தன்னுடைய சீட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. இவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்னு நம்ம சொல்ல தேவையில்லை. சவுக்கு சங்கரே ஒரு கட்டத்தில் உளறிட்டான். அதாவது எல்லாத்துக்கும் 3 லட்சம் மன்னிக்கணும் 3 கோடி கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனார்னு நம்ம சொல்ல, அவங்க அடிமை நாயாக வச்சுக்கூடிய அந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, புரோக்கர் பையன், அவனே சொல்லியிருக்கிறான் இந்த விஷயத்த. ஸோ இந்த மாதிரி முதலமைச்சர் ஆன எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ பீகாரில் என்ன நடக்க போகுதுன்னா, எப்படியா இந்த வாக்காளர்களை நீக்கி விட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாஜகவானது ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஸோ தேர்தல் முடிவுகள் பீகாரில் என்னவா கூட மாறலாம். ஸோ முதல்ல கூட நம்ம பீகாரில் பாஜக தோக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வித்தையை வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாக்காளர்களே நீக்கி விடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ தேர்தல் முடிவு என்னவா இருக்குங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி சிறப்பு வாக்காளர் திருத்தம்ங்கிறது அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலான தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அசாம், கேரளா, அப்புறம் பாண்டிச்சேரி இங்கேயும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன வேலையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணால் தான் தெரியும். ஸோ இவங்க நீக்கிவிட்ட வாக்காளர்கள் உண்மையாகவே இறந்துருக்கிறாங்களா, அல்லது நிரந்தரமாக கண்டுபிடிக்காமல் போயிருக்காங்களா, அல்லது டபுள் என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறது நம்ம வரும் காலங்களில் என்னங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர்கள் பண்ண ஃப்ராடுத்தனங்கள் எல்லாம் வீடியோலேயே வந்திருக்குது. ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்களே எல்லாத்துக்கும் சைனை போட்டு நீக்கி விட்டதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு ஒன்றியத்தில் பவருக்கு வந்ததோ அன்னையிலேருந்து அத்தனை துறைகள்லையும் ஆர்எஸ்எஸ்காரங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இந்திய ஒன்றிய அளவில் வந்து ஒரு சட்டமாக வரக்கூடிய வேலையாக ஆபத்தாகவும் இருக்குது. ஸோ இது எங்கே கொண்டு போய் விடும்னு தெரியல. பீகார் தேர்தல் ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கருத்து சொல்ல வராரு, ஸோ இந்த மாதிரி வாக்காளர் திருத்தத்தை என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வராதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு அடிமையானார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சி தான் பேசினார். அண்ணா அவர்களை தன்னுடைய கொடியிலேயே வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய மகனை காப்பாற்றணும், மருமகனை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வார், எந்த உரிமை வேணாலும் விட்டு கொடுப்பாரு, அமித்ஷா என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அது அதிமுகவில் அமித்ஷா மூகாவாக மாறிடுச்சு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட அமித்ஷா மூகாவாக மாறின கட்சியை நம்பி மக்கள் தெரியாதனமாக வாக்களிச்சிட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டை உள்ளபடியே ஒரு 50 வருஷம் பின்னாடி கொண்டு போயிடும், நேராக அமித்ஷா கைக்கே கொண்டு போயிடும் அப்படிங்கிறதான் தெள்ள தெளிவான உண்மை. மக்களாகிய நீங்கள் சிந்தித்து முடிவு எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.